உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா? திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல். நீங்கள் இந்து மத விரோதிகள். அப்ப நீங்க மதவாதம் பண்ணலையா? எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்பு மாலை போட்ட தீய சக்திகள் தானே திமுக. அந்த ஈவேராக்கு தானே செலவச்சின்னு இருக்கார் இந்த முதலமைச்சர். ஆகவே தமிழ்நாடு தான் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது. ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா நீங்க உங்க ஆட்சி இருக்க போறதே 12 மாசத்துக்கு குறைச்சல். அதனால அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியல, எனக்கு நான் சொல்ல முடியாது. 2 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா? கெஜ்ரிவாலா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி, அந்த ஆட்சி வெக்கம் இல்லையா? நீங்கள் போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. வெக்கப்பட வேணா ஸ்டாலின்? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அதிகமாக பேசி கொண்டு இருக்கார். அதனால ஸ்டாலின் கொஞ்சம் உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கணும்னா அதிகம் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. செல்வ பெருந்தொகையா? கே செல்வம்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் நம்பர் 1 அக்யூஸ்டா. அவர் பேர் என்ன போட்டிருக்கு? நான் கோர்ட் ரெக்கார்ட்ல இருந்து சொல்றேன். கே செல்வம். நீங்க எங்க இருந்து ஒரு பேரை சொல்றீங்களே? கே செல்வம் என்ன சொல்லியிருக்காரு? ஐயா, நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க. நீங்க எங்கிட்ட இதை கேட்கறதா இல்ல செல்வ பெருந்தொகைகிட்ட போய் கேட்கறதா? ஏன்னா நீட்டு பில் கொண்டு வந்தது 2010. ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்தது 2013. அப்ப யார் ஆட்சியில் இருந்தது? இவருக்கு தெரியாது. காரணம் என்ன? புதிய பாரதம், புதிய தமிழகம், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, விசிகே, இந்த 4 முடிஞ்சு 5வது கட்சி 5 கட்சி தாண்டி அம்மாவாசை அன்னைக்கு இவர் காங்கிரஸ்ல இல்லையே. அப்ப இவருக்கு எப்படி தெரியும்? அதனால இந்த கட்சி தாவிண்டே இருக்கிற காமால கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. 2010 நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹெச் ராஜா தப்பா சொன்னான்னா கேட்கலாம் நீங்க. 2010 திராவிட முன்னேற்ற கழகத்தின் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் காந்தி செல்வம் தான் நீட் மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தது. 2013 முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது. இது 5 கட்சி அமாவாசைக்கு தெரியாது. அதனால அவர் சொல்றார். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.